உங்க அப்பா உனக்கு ஒரு யோசனை பார்த்துக்கலாம். எதுக்குமா? என்ன சொன்னாரா? புருஷன்கிட்ட இருந்து அன்பு பாசம் எல்லாமே கிடைக்குமா, நீங்க எந்த விதமான கவலைப்பட வேணாம், ஹாப்பியா இருப்பியா. யாரோட புருஷன் கிட்ட இருந்து கிடைக்கும்னு சொன்னாரா? முடிச்சிட்டு என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கதான் நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா வெயில் அடிக்குது. ஆமா, நல்லா வெயில் அடிக்குது. மேல காக்கலா போகுது. ஆமா, உனக்கு பால் வருமா? உன் பால் வண்டி என்ன அளவு சொல்லு. எனக்கு எங்க ப்ரோ பால் வருது? நானும் டெய்லியும் பால்காரரை கூப்பிட்டு இருக்கேன். நல்லா மழைன்னு வரவே மாட்டேங்கிறார் வீட்டுக்கு. பால் வண்டிலாம் என்கிட்ட இல்ல, ஒரே ஒரு டியோ வண்டி தான் இருக்கு. அதுவும் ஒரு 5 அடி தான் இருக்கும், பெரிய சைஸ். உண்டோடனே பொம்பளைங்களுக்கு பெரிய எதிரி யார் தெரியுமா? இன்னொரு பொம்பளை. அதாவது கூடவே இருப்பாளுக, அப்படியே அப்படியே நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு நட்பு, நான் தான் உனக்கு டோலி இப்பெல்லாம் இருந்துட்டு கடைசியில வந்து பெரிய அப்பா வைப்பாளுக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தோட்டத்துக்கு வந்தோம். ஆமாம், தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதான் ஆடு, இது மாடு, அது மரம், மரம், இதான் மரம், இது தேங்காய். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட யோசிச்சேன், நம்ம பேசாம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தி சண்டை போட்டா கூட ஒருத்தி வந்துட்டு நம்மளை சமாதானப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேத்து ஒரு கனவு வந்துச்சு. சண்டை வரப்போ ஒருத்தி புடிச்சுக்கிறா, ஒருத்தி அடிக்கிறா. உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. நான் கோவமா இருக்கேன், போயிடு. நீ பண்ணதும் தப்பு தானே, சும்மா கோவப்படாதே. அதானே, உனக்கு என்னை பார்த்து இப்படி பேசதான் தெரியும், சமாதானப்படுத்த மட்டும் தெரியாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணா நீ சமாதானம் சொல்லு, நான் பண்றேன். ஐயோ, அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? ஆமா, நம்ம என்ன பண்ணா சமாதானம் ஆகும்? உனக்கு அது கூட தெரியல, என் மேல உண்மையா லவ் இருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இன்ட்டு போயிடுச்சு. 2025 வந்துருச்சு. அதுக்குள்ளேயும் இனி போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது மட்டும்தான் இருக்குது. ஏங்க, மழை கொட்டுன்னு கொட்டுது, சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு நாளைக்கு லேட்டா வாங்க. என்ன 10 மாசம் பிரெக்னன்ட் தான், எப்ப வேணாலும் வெளியே வரும். மழை கொட்டுன்னு கொட்டுது, என் புருஷனை வேலைக்கு போக சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் போக சொல்லுவேன், அவனுக்கு இருக்கு பையன் வேலைக்கு போவான். அதான் நம்ம தொட்டுக்கிட்ட வழக்கம். அந்த சூட்கேஸ் நான் எடுக்கணும், இந்த டைம்ல எடுக்கக்கூடாதுதான். அந்த சூட்கேஸ்ல ஒன்றும் இல்லைதான். பக்கத்து ரூம்ல மாமனார் மாமியார் இருக்காங்க, நான் கூப்பிட்டு எடுக்கலாம். அதை நான் பண்ண மாட்டேன், நான் தான் எடுப்பேன். அதுவும் உடஞ்ச ஸ்டூல் போட்டு தான் எடுப்பேன். இப்போ கூட டைம் இருக்கு, நான் நினைச்சா ஸ்டாப் பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.